அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அவங்களுடைய கேள்விகளை கமெண்ட்டில் கேட்கும்போது நம்ம ஒவ்வொரு கமெண்ட்டுக்குமே நம்ம ப்ராப்பராக ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம், அதுக்கு உண்டான ப்ரூஃபோட. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியான அசிஸ்டண்ட் இன்ஜினியர் அந்த எக்ஸாம் தேர்வு முடிவு வெளிவந்து அவங்களும் கவுன்சிலிங்லாம் போய் அவங்களுக்கு தேவையான டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ண பிறகு அப்படியே அதை அதுக்கு எந்த விதமான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்காமல் அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டாங்க. அது காரணம் என்ன ஏது அப்படின்னு நம்ம நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம் இந்த ஏஇ சம்மந்தமாக உள்ள வழக்கை பற்றி. அதில் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ கடந்த மாதம் வெளிவந்த தீர்ப்பு என்ன அப்படின்னா, அசிஸ்டண்ட் இன்ஜினியர் தேர்வுகளில் சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணலை அப்படின்னு நீக்கம் செய்யப்பட்ட அவங்கள திரும்ப அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரணும். எல்லாருமே இல்லை, தகுதியான மார்க் வாங்கி இந்த வெயிட் பண்ணக்கூடியவங்களுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு வழங்கணும்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. அப்போ இந்த அசிஸ்டண்ட் இன்ஜினியர் தேர்வில் தேர்ச்சி பெற்று கவுன்சிலிங்கில் போய் தேவையான டிபார்ட்மெண்ட்டை தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய லிஸ்ட்டு நெட்டில் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ என்ன ஒரு சந்தேகம்னா, எத்தனை பேரை அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ரிஜெக்ட் பண்ணுறவங்க எத்தனை பேர், அப்போ நம்மளே அது 100க்கு மேலே. அப்போ அந்த எத்தனை பேரை உள்ளே அவங்க ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளுடைய கமெண்ட்டில் அதிகமாக கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா எல்லா போஸ்ட்டையுமே ஃபில்லப் பண்ணியாச்சு. அப்படி இருக்கும்போது எத்தனை பேர் சர்டிஃபிகேட் சரியாக அப்லோட் பண்ணாமல் வெயிட் பண்ணுறாங்க, அதில் எத்தனை பேர் உள்ளே இன்க்ளூட் ஆவாங்க, அப்படி இன்க்ளூட் ஆகக்கூடியவங்களுடைய அந்த வேக்கண்ட் டிஎன்பிஎஸ்சி புதுசாக க்ரியேட் பண்ணுவாங்களா, அல்லது இப்போ கால்ஃபர் பண்ணாங்களா ரீசெண்டாக ஏஇ அந்த வேக்கண்ட் எடுப்பாங்களா அப்படின்லாம் அவங்க கேட்குறாங்க கமெண்ட்டில். ஸோ அது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு எத்தனை பேர் ஏஇயில் சரியாக சிவி அப்லோடு பண்ணாமல் நீக்கம் செய்யப்பட்டவங்க எண்ணிக்கை 109. அதுக்கு உண்டான ஒரு மிக முக்கியமான ஒரு ஆர்டர் தான் இப்போ இங்கே கீழே பார்க்குறது. இது நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ஆன்ஸ்கிரீன் சர்டிஃபிகேட்டு பண்ணும்போது 1:3 1:4 ரேஷியோவில் அண்டு 1:10 எக்ஸ்பீரியன்ஸில் வெளியிட்டது. இதை பார்த்தீங்க அப்படின்னா, இதில் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு அந்த இதுக்கு போட்டிருப்பாங்க. இதில் லாஸ்ட்டில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது வெளியிட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா, யாரெல்லாம் சிவி அப்லோடு பண்ணாமல் நீக்கம் பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த இருக்குது பாருங்கள். The candidates with the following register numbers have not been considered as their online application has been rejected for various reasons. ஸோ இவங்க மட்டும்தான், இந்த நம்பர் உள்ளவங்க மட்டும்தான் நீக்கம் பண்ணப்பட்டவங்க. இது வரைக்கும் நான் 109 சொன்னேன், 109 பேரை தான் நீக்கம் பண்ணாங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கவுண்ட் பண்ணால் தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அனெக்சர் கீழே இருக்குது, அது கீழே 0 1 0 100 500 1 பார்த்தீங்களா, அது எடுத்துங்க 1. மொத்தம் பார்த்திங்கன்னா 6 காலம் இருக்குது, 6 காலம் இருக்குது, 18 ரோ இருக்குது, 6 காலம் இருக்குது, 18 ரோ இருக்குது, 108 அண்டுன்னு போட்டு ஒன்று போட்டிருக்காங்களா. அப்போ 109 பேரை தான் சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணலைன்னு அவங்கள நீக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த வெளியே சொல்கிற மாதிரி 72 பேர் 54 பேர் அப்படிலாம் இல்லை. நம்மளே கூட பஸ் சேனல் வீடியோ போடும்போது கூட 100 பேர்த்துக்கு மேலே 180க்கு மேலே நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அது எல்லாருமே இல்லை, அந்த மார்க்குள்ளே வரும்போது தகுதியான குவாலிஃபை உள்ளவங்களை மட்டும் எடுங்கும்போது 109 பேர் அதுக்குண்டான அந்த லிஸ்ட்டு தான் இவங்க.
இந்த நம்பரில் உள்ள எல்லாரையுமே டிஎன்பிஎஸ்சி திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த 109 பேருமே கேஸ் போட்டாங்களா அப்படின்னா கிடையாது. இந்த 109 பேரில் கேஸ் போட்டது 6 பேர் தான். அவங்க 6 பேர் வழக்கு போட்டு அந்த வழக்கு வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி காரணங்களுக்காக நீக்கம் பண்ண எல்லாருக்குமே பொருந்துங்கிறனால இவங்க எல்லாருமே உள்ளே வந்துடுறாங்க. இந்த 109 பேருமே போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்னா கிடையாது. இதில் அவங்கள ஓரல் டெஸ்ட்டு வச்சு அதில் மார்க் வச்சு இவங்க அப்புறம் இவங்களுடைய ரிட்டன் மார்க்கு ப்ளஸ் ஓரல் டெஸ்ட் மார்க்கு இதெல்லாம் ஆட் பண்ணி தான் அதில் யாருக்கு குவாலிஃபையோ அவங்கள தான் வந்து உள்ளே எடுப்பாங்க. அதுபோக இதுலேயும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட்லாம் இருக்குது. ஸோ ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸு அந்த சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணால் தான் அது இது பண்ணுவோம், அவங்கள உள்ளே ஆட் பண்ணுவாங்க. இல்லாட்டி அப்படியும் நிறையா குறையும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட்டும் அதிகமாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணால் விட்டவங்க என்ன பண்ணிருக்காங்க, இவங்க நீக்கம் பண்ணியிருக்காங்க. சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணுறதுங்கிறது வேறு, பண்ணலைங்கிறது வேறு. தேவையான சர்டிஃபிகேட்டை அப்லோடு பண்ணாமல் விடுறதுங்கிறது வேறு. ஸோ நம்ம என்ன வந்துடும்னா நீக்கம் பண்ணப்பட்டவங்க 109 பேர். 109 பேர் யாருன்னு இந்த லிஸ்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் இந்த ஏஇ வழக்கில் 109 பேரையுமே கன்சிடர் பண்ணலை. 109 பேருமே உள்ளே வந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்க இன்வைட் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு வரக்கூடிய ப்ராசஸில் அவங்க வாங்கக்கூடிய மார்க்கு, அவங்க பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸை வச்சு ஓவரால் மார்க் எவ்வளவோ அவங்கள மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு அவங்க கொண்டு போவாங்க. ஸோ அப்படிங்கும்போது எவ்வளவு போஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது, அதை வந்து இவங்க 109 பேர்த்தில் சிவில் எத்தனை பேர், சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் அதெல்லாம் இருக்குது. ஸோ 109 பேருங்கிறது 109 பேரில் எவ்வளோ பேர் சிவிலு, எவ்வளோ பேர் மெக்கானிக்கலு, ட்ரிபிள்இ எவ்வளவு, இந்த மாதிரி பிரித்து அதில் எவ்வளோ பேர் குவாலிஃபை ஆகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அவங்களுடைய போஸ்டிங்கை மட்டும்தான் க்ரியேட் பண்ணி அதை வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்களுக்கு தனியாக வந்து கவுன்சிலிங் வச்சு ஃபில்லப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி. அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இன்றைக்கி கூட ஒரு பையன் கமெண்டில் போட்டிருக்காரு, சர்டிஃபிகேட்டு சரியாக அப்லோடு பண்ணாமல் இவங்க வேலைக்கு போய் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ சரியாக அப்லோடு பண்ண நாங்கள்லாம் முட்டா பயல்களா அப்படின்னு அந்த பையன் வந்து கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா ரியாலிட்டி, நம்ம வந்து அந்த கமெண்ட்லாம் வந்து நம்ம வந்து ரிவ்யூ போட்டுருவோம். இந்த மாதிரி தவறாக பேசுகிறவங்க எல்லா கமெண்ட்டையுமே நம்ம ரிவ்யூ போட்டுருவோம். அதனால் வந்து அவங்களுக்கு தான் அது வந்து பாதிக்கும். அடுத்த கமெண்ட் பண்ணாலும் நம்ம டிஸ்பிளே ஆகாது. ஸோ ஆனால் வந்து இது நம்ம பலமுறை ரிப்ளை பண்ணியாச்சு. என்ன பண்ணிடுதுன்னா சரியாக சர்டிஃபிகேட்டை அப்லோடு பண்ணலை, அவங்களுக்கு வாய்ப்பு தராங்க, நாங்கள் சரியாக பண்ணியிருக்கோம், அது நம்ம பலமுறை பேசியாச்சு. ஒரு எக்ஸாமை எழுதி அதுக்கு ரிசல்ட்டு வர்றதுக்கு வந்து போஸ்டிங் ஜாயின் பண்ணுறதுக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகுது. அதை பற்றி கேட்க இங்கே எவனுக்கும் துப்பு கிடையாது. சரியாக அப்லோடு பண்ணணும்னா மட்டும் இவங்க வந்து பொங்கிட்டு வராங்க. சரியாக அப்லோடு பண்ணல, அப்போ அவங்க பண்ண தவறு தானே, அப்போயே அவங்க கேஸுக்கு போகிறாங்க. அவங்க யோசிக்கணும். இந்த கேள்வி கேட்குறவன் பூரா யோசிக்கணும். யார், இந்த ஏஇ வழக்கில் நாங்கள் பாதிக்கப்பட்டோம், அவங்க சரியாகவே அப்லோடு பண்ண மாட்றாங்க, அப்புறம் அவங்க என்ன விட செஞ்சு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்களே, அவங்கெல்லாம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாக அப்லோடு இவங்க பண்ணல, அப்போ தப்பு அவங்கள தானே. அப்போ எப்படி அவங்க கோர்ட்டுக்கு கேஸ் போட போனாங்க? அவங்க தரப்பில் ரூல்ஸில் இல்லாமல் அவங்க கேஸ் போட போகிறாங்க. 89 பக்கத்துக்கு தீர்ப்பு விட்டுருக்காரு ஜட்ஜு. 89 பக்கம் எல்லாமே இந்த மாதிரி இந்தியாவில் நடந்த கேஸினுடைய வாதங்கள் தான். நீங்கள் உட்காந்து பொறுமையாக படித்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டு சரியாக அப்லோடு பண்ணலை, தவறாக அப்லோடு பண்ணால் தான் தப்பு. தவறுதல் தெரியாமல் மாற்றி பண்ணுறது, அதாவது 10th பதிலாக +2வும் +2க்கு பதிலாக 10th வைக்க தப்பு கிடையாது. அங்கே என்ன போட்டிருக்கு, நீ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஃபிசிக்கல் சிவியில் அதை செக் பண்ணுங்குது. அவன்கிட்ட மார்க் இருக்குல்ல, கூப்பிடு, அவன் அப்லோடு பண்ணதை செக் பண்ணு, இல்லையா ரிஜெக்ட் பண்ணுன்றுச்சு. அப்புறம் என்ன கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு?
சரி, அப்படியே தான் அந்த ஏஇ ப்ராக்ரஸ் நடக்கும்போதே தீர்ப்பு வந்துருச்சுல. இவங்க தான் ஏஇ கவுன்சிலிங் வர்றதுக்கு முன்னாலேயே தீர்ப்பு வந்துருச்சு இவங்களுக்கு ஃபேவராக. அப்போ டிஎன்பிசி ஏன் அதை ஃபாலோ பண்ணலை? அப்போ ஒன்று மட்டும் இவங்களுக்கு ஒரு மைண்டில் இருக்காங்க, என்னென்னா எவன் எக்கடை கட்டு போனால் என்ன, எனக்கு தேவை என் வேலை வேணும், அவ்வளோதான். அதை கேட்டால் இவங்க சொல்கிற பதில் ஆன்சர் என்ன இருக்குது? நான் ஆனாவும் நான் கஷ்டப்பட்டு படித்தேன், நான் பணம் கட்டி படித்தேன். எல்லாமே கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க. எல்லாருமே 300 போஸ்ட்னால் 3 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. அந்த 3 லட்சம் பேரில் 1 லட்சம் பேராவதும் உண்மையாக படிச்சிருப்பாங்க, கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க. ஆனால் போஸ்ட்டு 300 தான் இருக்குது. அதுக்காண்டி அந்த மீதி உள்ளவங்கெல்லாம் கஷ்டப்படாமல் படித்தவங்களா? ஸோ என்ன பேசுகிறோம்னா, ஒருத்தர் பண்ணது தவறுனா அவர் கோர்ட்டுக்கு போகிறார் அப்படின்னா, அவர் பண்ணது தவறுனா எப்படி அந்த கோர்ட்டில் இந்த கேஸ் ஜெயிக்கும்? அப்போ அவர் பக்கம் என்ன ப்ரூஃப் இருக்குன்னு யோசிக்கணும். அந்த பையன் ஏதாவது ஒன்று, இது மட்டும் இல்லை, திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சென்னை மெட்ரோ ரயில் இதுக்கு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அந்த கேஸை பற்றி. உடனே ஒருத்தன் திரும்ப பிளாக் பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், திரும்ப சேனலை பண்ணுங்கள். இவங்களை பற்றி நான் பேசி ஒன்றுமே ஆகப்போதில்லை. அதனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, கமெண்ட்டில் நீ கேட்கக்கூடிய கேள்வி எதுவாக இருந்தாலும் நான் ரிப்ளை பண்ணத்தான் போகிறேன். அதனால் நம்ம இந்த மாதிரி பேசுனா நம்ம ரிப்ளை பண்ண மாட்டோம் அப்படிலாம் இல்லை. எல்லா கமெண்ட்டையுமே நான் ரிவ்யூ போட்டுருவோம். அது கன்சர்னில் போய் ரிவ்யூ பண்ணி தான் வரும் எனக்கு. அது ரிவ்யூ பண்ணும்போது நீங்கள் அனுப்புகிற கமெண்ட்டே எனக்கு வராது. என்னடா நம்ம கமெண்ட் பண்ணமே ரிப்ளை வரலையேன்னு நினைக்கலாம். ஏன் அப்படின்னா எல்லா கமெண்ட்டுமே நான் யூடியூபோடைய இதுக்கு நான் ரிவ்யூ போட்டுருவோம். நீங்கள் தப்பாவோ இல்லை பேட் கமெண்ட்டாவோ நீங்கள் பண்ணிங்கன்னா அது எனக்கு வரவே வராது, அது ரிவ்யூவில் போயிடும். எனக்கு என்ன கமெண்ட் டிஸ்பிளே ஆகுதோ நான் அதை மட்டும் நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலை. நம்ம ஏதாவது அசிங்க வார்த்தையை போட்டு கமெண்ட் பண்ணாலோ தப்பாக கமெண்ட் பண்ணாலோ நான் அவனை வஞ்சிட்டேன், திட்டிட்டேன், சும்மா ஒரு ஃபேக்காக வழியை கிரியேட் பண்ணி விட்டு இது பண்ணுறது, எதுவுமே எனக்கு வராது தம்பிகளா. கஷ்டப்படாதீங்க. எல்லாமே ரிவ்யூ போட்டு நீ பண்ணது பூரா அங்கே ரிவ்யூவில் சேவாக இருக்கும். நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நீ என்ன பண்ண வேண்டியது, வீடியோவை பார்த்து இந்த மாதிரி வயிறு உட்கார வேண்டியதேன். நீ என்ன கமெண்ட் பண்ணாலும் அது ப்ராப்பரான கமெண்ட் இருந்தால் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும், இல்லை டிஸ்பிளே ஆகாது. அதனால் ஒருத்தவங்கள இந்த மாதிரி ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்குன்னா ஐடி பசங்க மேலே தவறாக திட்டுறது, ஓவர் சீருனா டிப்ளமோ பசங்க மேலே தவறாக திட்டுறது, ஏஇ வழக்குன்னா கேஸ் போடவங்களும் தவறாக திட்டுறது. இந்த மாதிரி திட்டுறதை விடுங்க. அவங்க தேவைக்கு கேஸ் போடுறாங்க. கேஸ் போடாத மாதிரி ஒரு வேலை வாய்ப்பை டிஎன்பிசி விட சொல்லுங்கள். அப்படி பேசி போகலாங்க. இன்னும் இதுக்குள்ளேயே போட்டு நடக்கூடாது. ஐடி ரோடு இன்ஸ்பெக்டர்னா ஐடி பசங்க கேஸ் போட்டாங்க, ஐடி பசங்க கேஸ் போட்டாங்க, அவங்க திட்ட வேண்டியது. டிப்ளமோ ஓவர்சீருக்கு டிப்ளமோ திட்ட வேண்டியது. என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, ரோடு இன்ஸ்பெக்டர் வேலைக்கு டிப்ளமோவும் ஐடிஐயும் சேர்ந்து கேஸ் போட்டிருக்காங்க. அவங்க தரப்பில் அவங்க போராடுறாங்க, இருக்காங்க, மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓவர்சீருக்கு டிப்ளமோ பியும் ஆப்பிள் என்ன பண்ணிட்டா இருக்காங்க. இது எந்த விதமான லாஜிக்னே ஒன்றுமே புரியலை. ஆனால் ஏதோ ஒன்று அவங்க கோரிக்கைக்காக போகிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. சரி, ஓகே. இது ஏஐனுடைய இதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். மேற்கொண்டு நாம் ஏதாவது நமக்கு கிடச்சினா நான் ப்ராப்பராக நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ 109 பேர் அதுக்கு உண்டான அனெக்சர் தான் இங்கே இருக்குது. இவங்களை மட்டும்தான் கூப்பிடுவாங்க, இவங்களை தவிர்த்து யாரையும் கூப்பிட மாட்டாங்க. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.